ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐரா கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான முருகுமலாய் சிக்கன், அதாவது ஒயிட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. முதல்ல 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். அதில் பெப்பர் பொடி அப்புறம் சால்ட்டு போட்டு மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு பக்கம் மேரினேஷனில் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில், அப்புறமா வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, அதையும் போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கண்ணாடி பதத்து வந்ததும் இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதம் இருந்தாலே போதுமானது. இந்த டைமில் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ முருகுமலாய் சிக்கனுக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து ஒரு 75% ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே பேனில் ஸ்பைசஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே எண்ணெயில் அப்படியே ஃப்ரை ஆனப்போதாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாதிரி பேஸ்ட் எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பேஸ்ட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இதே டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, ரெண்டையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம குக்கிங் க்ரீமும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான முருகுமலாய் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஈஸி ரெசிபிஸ்க்கு ஐரா கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.